நம்ம திரையில் பார்க்கின்றோம். சீக்கிய மரபுப்படி அவருடைய இறுதி சடங்கு நடைபெறுகிறது. ஸோ அந்த மரபின்படி தான் அந்த ஹெட்ஸ்கார்வ்ஸ் அணிகிறாங்க. சீக்கிய புனிதமான நடவடிக்கைகளை திறந்த தலையோட யாரும் இருக்க முடியாது. நீங்கள் குருத்வாராக்கெல்லாம் போயிருந்தா, கோல்டன் டெம்பிளுக்கெல்லாம் போயிருந்தா தெரியும். ஸோ அதனால் அந்த மரபின்படியே திரு ராகுல் காந்தி உட்பட அந்த இறுதி இந்த மத சடங்குகளில் பங்கேற்கிறவங்க தலையை கவர் செய்து தலையை மூடி இந்த நிகழ்வில் கலந்து கொள்றதை பார்க்கின்றோம். அரசு ரீதியான இறுதி சடங்குகள் முடிந்திருக்க அவரது குடும்ப மரபுப்படி, அவரது மத மரபுப்படி அவருடைய இறுதி சடங்குகள் நடக்கக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில் பார்க்கின்றோம். அதுவும் காங்கிரஸ் கட்சி மேலே, அவர் சார்ந்த காங்கிரஸ் கட்சி மேலே இந்த சீக்கிய வன்முறை தொடர்பான விமர்சனங்கள் அந்த நிலையில தான் அதே கட்சியிலிருந்து இந்த நாட்டுடைய முதல் சீக்கிய பிரதமராக உயர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு ஆக்சிடென்டலாக அவர் பாலிட்டிஷியன் ஆனார். விதிவசத்தால் அவர் நிதியமைச்சராக, விதிவசத்தால் அவர் பிரதமராக ஆனாலும் கூட அவர் எடுத்த சில நடவடிக்கைகள் இன்னும் நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய அரசியல் வரலாற்றை, இந்திய பொருளாதார வரலாற்றை,